லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி அப்புறம் பேசுறேன். வை. என்ன மாப்பிள்ள, என்னமோ அவசரமா பேசணும்னா என்ன விஷயம் மாப்பிள்ள? அப்புறம் என்ன கல்யாண கலையெல்லாம் வந்துருச்சு போல இருக்கு மாப்பிள்ள. சும்மா மாப்பிள்ளன்னு மட்டும் சொல்லு. ஆனா அங்க உன் பொண்ணு மீனாட்சி அக்காவும் அங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தியா நீ? இப்படியே இருந்தேன்னு வையே, கல்யாணம் நக்கிட்டு தான் போயிடும். அப்புறம் நீ என்ன மாப்பிள்ளலாம் கூப்பிட முடியாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணாட்டினாலும் நீ தாண்டா எனக்கு எப்பவும் மாப்பிள்ள. சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத மாமா. விஷயம் அங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு கவனி. இல்லனா நீயும் அக்காவும் 4 பேர் முன்னாடி தலை குனிச்சுதான் நிக்கணும். ஏற்கனவே உனக்கும் அக்காவுக்கும் ஊருக்குள்ள நல்ல மரியாதை இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கலன்னு வையே சுத்தம். டேய் மாப்பிள்ள, ஏன்டா இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சுடா? அந்த செல்வா பையன் இருக்கிறான்ல, வந்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஏன்டா இங்க வர நான் போய் கேட்டா நக்கலா பதில் சொல்றான் மாமா. பத்தாத குறைக்கு உன் மூத்த சம்சாரம் அவனுக்கு எசப்பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மாமா. டேய் என்னடா சொல்ற? செல்வா பையன் திரும்பவும் இங்க வந்துகிட்டு இருக்கான். நேத்து தாண்டா அவளை பார்த்து அவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். நீ சொல்லி என்னைக்கு மதிச்சிருக்கு மீனாட்சக்கா? நீ என்ன சொல்லிட்டு வந்தியோ என்னமோ, ஆனா நேத்து ராத்திரி முழுக்க செல்வா அங்கதான் தங்கி இருந்திருக்கான். நிஜமாவாடா சொல்ற? பின்ன 3 பொட்ட பிள்ளைங்க இருக்கிற இடம். அந்த பையன் இப்படி வந்து தங்கலாமா? அவன் வேணும்ட்டு எல்லாத்தையும் பண்றான் மாமா. மீனாட்சி அக்காவும் அவனை தங்க விடுது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் கூட இல்ல மாமா. இவனை அங்க தங்க விட்டா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இதெல்லாம் நீயும் எங்க அக்காவும் தான் கேட்கணும். வேற யார் கேப்பா? டேய், உங்க அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அவ பிரச்சனைய இன்னும் பெருசாக்கி விட்டுருவா. அப்புறம் அந்த செல்வா பையன் யாருன்னு தெரியும்ல, அந்த ரங்கநாயகி பையன். உன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பெரிய இடத்துல எந்த வம்பு தும்பும் வச்சுக்கிற கூடாது. டேய், அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் கல்யாணம் நடக்காது. அதுக்காக அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? கோபப்படாத மாப்பிள்ள. டேய், பொண்ணோட அப்பா நான் சொல்றேன். என் பொண்ணு சக்தி உனக்கு தான். எனக்கு கிடைக்கிற மரியாதையில கொஞ்சம் கூட உனக்கு கிடைக்காது. நீ சொல்றியாக்கும் சக்தி எனக்கு தான். டேய், 1000 இருந்தாலும் நான் சக்தியோட அப்பாடா. நான் இல்லாம அந்த மீனாட்சினால பொண்ணுங்க தார வார்த்து கொடுக்க முடியுமாடா? முடியாதுல்ல. அதுதான் நான் சொல்றேன். கடைசியில அவ கட்டுப்பட்டே ஆகணும்டா. மாப்பிள்ள, உனக்கு இப்பெல்லாம் அது புரியாதுடா. இப்ப என்ன உனக்கு? அந்த செல்வா அங்க வரக்கூடாது, அவ்வளவுதானே? நான் போய் பேசிக்கிறேன்டா அவகிட்ட. மீனாட்சி கிட்ட குரலை உயர்த்தி பேசினா காரியமே நடக்காது. அவள்கிட்ட பேசுற விதமா பேசணும்னு வச்சுக்கவே, அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் வேலை. கவலைப்படாத மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன்டா. மாமா, இத நீ ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அவனை குத்துன ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப மும்மரமா இருக்கான். வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி நாம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சதுன்னு வையே, அவன் நம்மள சும்மா விட மாட்டான். அதுக்குள்ள எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்துட்டா நல்லது. அப்படி நடக்கணும்னா அந்த செல்வா மெஸ்ஸு பக்கமே வரக்கூடாது. இன்னும் 1 வாரம் மாமா தாக்கு பிடிச்சா போதும், கல்யாணமே முடிஞ்சிடும். அப்புறம் அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டேய், நீ சொல்றது சரிதான்டா. நான் போய் அவள்கிட்ட பேசுறேன்டா. மீனாட்சி அக்கா கிட்ட கொஞ்சம் சூதானமா பேசுமாமா. டேய், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள. நீ தைரியமா இரு, பயப்படாத, சரியா? என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. என்னமோப்பா, ராத்திரியெல்லாம் நான் தூங்கவே இல்லை. ஏமா? எங்க அந்த ரவுடிங்க திரும்ப வந்துருவாங்களோன்னு தான். அம்மா, அதுக்கேம்மா பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறப்ப எவனாச்சும் வந்திருக்கணும். நான் இருந்த கோவத்துல ஒருத்தனையும் உயிரோட அமைச்சிருக்க மாட்டேன். அம்மா, உங்க மேல கை வச்சுட்டு அவனுங்களை திரும்ப போக விட்டுருப்பேனா? நான் பயந்தது அவங்கள நினைச்சு இல்லப்பா. இப்ப நீ சொன்னி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு, அதுக்குதான்ப்பா. உனக்கு கல்யாணம் வேற வச்சாச்சே. இப்படி கையில கால்ல அடின்னு போய் நின்னா உங்க அம்மா பதறி போயிடுவாங்கல்ல. இதுல நீ அந்த ரவுடிங்களை வேற அடிச்சு அது போலீஸு கேஸுன்னு போயிடுச்சுன்னா உங்க அம்மாவுக்கு யாருப்பா பதில் சொல்லுவாங்க? அம்மா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. சரி, நீ சாப்பிடுப்பா.
எந்த பிரச்சனையும் பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா முதல்ல இந்த செல்வா வந்து நிற்பேன். அம்மா, அக்கா கோயிலுக்கு போறாளாம், உன்கிட்ட சொல்ல சொன்னா. செல்வா, நீங்க மட்டும் இல்லனா எங்க அம்மாக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் செல்வா. துர்கா, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு. பாருங்கம்மா, என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லி சொல்லி என்ன தூரமா தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து அவ்வளோ வாட்டி சாப்பிட்டுருக்கேன் உங்க அம்மா கையால. அப்படி நன்றி சொல்லணும்னா நான் தான் நிறைய நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. வரேன் துர்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சங்கிலி இங்க வந்துட்டு போனான் போல இருக்கு. ஆமா, இப்ப என்னவா அதுக்கு? இல்ல, அவன் சொல்றான் செல்வா பையன் இங்க வந்துட்டு போனான் போல இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்படுறான். நீங்களும் தான் சும்மா பேசிட்டு போக வந்தேன்னு சொன்னீங்க. இப்ப மெதுவா எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை மீனாட்சி, உனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கல்யாணமும் வச்சாச்சு. இப்போ இங்கே செல்வா அடிக்கடி வந்துக்கிட்டு போயிருந்தானா அது நல்லாவா இருக்கும்? சொல்லு மீனாட்சி. நானும் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். மெஸ்ஸுன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. அவங்க எல்லாரையும் நான் வர வேண்டான்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க வந்திருக்கீங்க, ஐயோ வராதீங்க போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி, மெஸ்ஸுனா யார் வேணாலும் வரட்டும், அவங்கள வர வேணாம்னு சொல்ல முடியுமா? சாப்பிட்ற இடம்னா 4 நல்லவனும் வருவான், இவனை மாதிரி 4 ரவுடி பயலும் வருவான். அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை மீனாட்சி. நான் சொல்ல வந்தது அது கிடையாது. நேற்று அந்த செல்வா நைட்டு பூரா வீட்லேயே தான் இருந்தானம்ல. நேத்து நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ 4 காட்டானுங்க என்ன அடிக்க வந்தானுங்க. யார் அனுப்புனாங்கன்னே தெரியல அவங்கள. இந்த பையன் தான் என்ன காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். வீட்டுக்கு வரும்போது விடிய காலையில ஆயிடுச்சு. பிள்ளைய எப்படி தனியா அனுப்புறது? அதான் தங்கிட்டான். அதுக்கு என்ன இப்போ? இல்ல, ஊர் உலகத்துல என்ன பேசுவாங்கன்னு அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா நீ? 3 பொண்ணுங்களை வேற வச்சிருக்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு வாரத்துல வேற கல்யாணம் வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது இவெல்லாம் வந்துட்டு போனா அது சரியா இருக்குமா மீனாட்சி? ஊர் கேக்குதா இல்ல நீங்க கேக்குறீங்களா? ஊரு கேட்டானே நான் கேட்டானே, எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல. 3 பொண்ணுங்களுக்கும் நான் தானே அப்பா. இந்த ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தை பத்தி ஒருத்தன் தப்பா பேசினா கூட என்னால தாங்கிக்க முடியுமா மீனாட்சி? சொல்லு. அவ்வளவுதானே? இன்னும் இருக்கா? எவ்வளவோ இருக்கு என் மனசுல. எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா என்ன? அது சரி, எனக்கும் தான் எவ்வளவோ இருக்கு மனசுக்குள்ள. நான் பாட்டுக்கு சொல்லிட முடியுமா? வீட்டுல ஒரு ஆம்பளை துணை இல்லைன்னா இப்படியெல்லாம் நடக்கும்னு ஊருக்குள்ள என் காது படவே பேசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் இந்த பேச்செல்லாம் வந்துச்சா? இத்தனை வருஷமா 3 பொண்ணுங்களோட நீ தனியா தானே இருந்த. எவனாவது ஒருத்தனாவது இப்படி பேசியிருப்பானா? இப்ப பாரு, அந்த செல்வா இங்க வர ஆரம்பிச்சதுமே அவ்வளவு பேச்சு வருது. இதுக்குத்தான் மீனாட்சி அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன். என்ன மீனாட்சி, நான் சொல்றது நியாயம்தானே? நியாயம்தான், ரொம்ப நியாயம்தான். ஐயோ, நீங்க தப்பா என்னைக்கு பேசிருக்கீங்க? என்ன கேட்டீங்க?
ஆம்பளை துணை இல்லாத வீடு. அடுத்து என்ன கேட்டீங்க? 3 பொண்ணுங்களும் தனியா இருக்கிற வீடு. ஊர்க்காரங்க பேசாம இருப்பாங்களான்னு கேட்டீங்கல்ல? ரொம்ப நியாயம், ரொம்ப நியாயம்தான். நீங்க பேசுனது தப்பா இருக்குமா? எல்லாமே நல்லதுக்கு தான். ஆனா நிறைய பேர் பேசலாம், நீங்க பேசலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 3 பொண்ணுங்களையும் அம்போன்னு விட்டுட்டு போனீங்களே, அப்ப இந்த ஊர் உலகம் உங்களை பத்தி பேசுச்சே, அப்போ இந்த நியாயத்தை பாத்தீங்களா? என்ன பஞ்சாயத்து வரைக்கும் இழுத்து வச்சு அசிங்கப்பட வச்சுட்டீங்களே. 3 பொண்ணுங்களையும், அதுல ஒண்ணு அப்பதான் பிறந்துச்சு, பச்சை கை குழந்தையோட அனாதையா விட்டுட்டு போனீங்களே, அப்ப நியாயம் எல்லாம் பாத்தீங்களா? இல்லையே. என் சக்தியோட கனவு கலெக்டர் ஆகிறது. ஆனா இப்ப என்ன நடக்குது? கல்யாணம், அதுவும் சங்கிலி கூட. ஒரு அப்பாவா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சக்தி கலெக்டருக்கு படிக்கட்டும், கல்யாணம்லாம் இப்ப எதுக்குன்னு அவ கூடவே நின்னு இருந்திருக்கணும். அதுதானே நியாயம். செஞ்சீங்களா? சக்திக்கு என்ன ஆசையா? யமுனாவுக்கு முன்னாடியே தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு, இந்த சங்கிலிய கட்டிக்கணும்னு. என் சக்தி பண்றது தியாகம். தன்னோட அக்காவுக்காக, இந்த குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையே அழிச்சுக்க துணிஞ்சிட்டாவ. இதுல புதுசா நியாயத்தெல்லாம் வர பேசிட்டு இருக்கீங்களா? சக்தி கல்யாணம் நடந்தா தான் யமுனா கல்யாணம் நடக்கும்னு அந்த கோகிலாம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கோகிலாம்மா சொல்லித்தான் இந்த சக்தி கல்யாணத்தை நீங்க நடத்துறீங்களா? சரிங்க, எல்லாம் போகட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நியாயத்தை மட்டும் நான் கேக்குறேன். அதுக்கு மட்டும் நீங்க சரியான பதில் சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சின்ன விஷயம். ஊர் உலகத்துல எங்கேயாச்சும் ஒருத்தன் தன்னோட 2வது சம்சாரத்தோட தம்பிக்கு தன்னோட முதல் சம்சாரத்தோட பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? ஏங்க, எனக்கு தெரிஞ்சு இத பண்ண ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். இங்க பாரு மீனாட்சி, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஐயோ, நான் உங்களை விட பொறுமையா பேசிட்டு இருக்கேங்க. பார்த்தா தெரியலையா? ஏம்மா துர்கா, வாடி வாடி வாடி, இங்க வா. நீயே சொல்லு, அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பொறுமையாதாம்மா பேசுறீங்க. இங்க பாரு மீனாட்சி, இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. இதனால ஊருக்குள்ள ஏதாவது பேச்சு வந்து சங்கிலி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையும் அவமானமும் வந்துட்டுன்னு வச்சுக்க, புஷ்பா உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டா. ஓ, உங்க புஷ்பா கிட்ட போய் சொல்லுங்க, இது என் வீடு, என் மெஸ், இங்க யார் வேணாலும் வருவாங்க போவாங்க, அத பத்தியெல்லாம் கேள்வி கேட்கிற உரிமை உங்க சம்சாரம் புஷ்பாவுக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இல்ல மீனாட்சி, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க கிளம்பலாம். நியாயமா? நியாயம், பெரிய நியாயத்தை பத்தி பேச வந்துட்டார், அதுவும் இந்த மனுஷன்.
இவங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம். ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவ வீட்டுக்கு போயிருந்தேன். இப்பதான் வரேன். ஊரெல்லாம் என்ன பிரச்சனைன்னு பாரு. ஆனா உன் வீட்ல என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்காத. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? உங்க வீட்ல எப்ப பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு? என்னாச்சுமா? முதல்ல இங்க வா, நேர்ல பேசிக்கலாம். இப்பதாம்மா வந்திருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணி நான் வான்னு சொல்றேன், நீ சாவகாசமா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. இது பாரு, ரொம்ப அவசரம். இப்ப நீ வரதா இருந்தா வா, இல்ல மொத்தமா நீ வரவே வேணாம். எனக்கு என்ன, உன்னை கூப்பிட்டு வச்சு உன்னை கொஞ்சணும்னு ஆசையா என்ன? ஏமா, தலைக்கு மேல இங்க வெள்ளம் போயிட்டு இருக்கு, அதான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். வரதா இருந்தா வா, அவ்வளவுதான். அம்மா, என்னாச்சு இவங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறாங்க? அம்மாக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கலாமா? இல்ல வேண்டாம், அவங்க வர டென்ஷன் ஆயிடுவாங்க. முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்போம். என்ன அப்படி பாக்குற? சங்கிலி இங்க இருப்பான்னு நீ எதிர்பார்க்கல? என்ன விஷயமா வர சொன்னீங்க? சங்கிலி சொல்லு. என்ன சக்தி, நீ ஒரு நாள் வீட்டுல இல்ல, என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அந்த செல்வா, அவன் பேரை சொன்னாலே எரிச்சலா இருக்கு. அந்த செல்வா இப்பெல்லாம் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வரான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவன் எவ்வளவு பெரிய ரவுடின்னு உனக்கு தெரியாது? நம்ம கார்த்தி சார நடு ரோட்ல வச்சு அந்த அடி அடிச்சான். அவனை எப்படி சக்தி உங்க வீட்டுல உள்ள விடுறாங்க? என்ன அப்படி செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? கேக்குறான்ல, பதில் சொல்லு. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதுமா. தெரியாதா? தெரிஞ்சு வச்சுக்கணும் சக்தி. 10 நாள்ல நான் சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்து ஒவ்வொன்னா செய்யணும். அதை விட்டுட்டு உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ பாட்டுக்கு போயிட்டா இந்த கல்யாணம் எப்படிமா நடக்கும்? சங்கிலிய பாத்தியா? உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சதுமே உங்க வீடே கதின்னு கிடக்குறான். அங்க நடக்கிற ஒவ்வொன்னத்தையும் கவனிச்சு கவனிச்சு செய்யறான். அதெல்லாம் உனக்கு நல்லதா நடக்குமா கெட்டதா நடக்குமான்னு யோசிச்சு யோசிச்சு செய்யறான். ஆனா இப்படி ஒரு தங்கமான பையனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அன்னைக்கே சொன்னல, யமுனா கார்த்திக் கல்யாணம் நடக்கணுங்கிறதுல நம்ம எல்லாரையும் விட சங்கிலி தான் குறியா இருக்கான். ஆனா நீ இவனை மதிக்கிறதே இல்ல. ஆனா அத கூட அவன் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நான் வீட்டுல போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். இதெல்லாம் உன்னை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு எனக்கு எந்த கட்டாயமுமே இல்ல. கார்த்திக் யமுனா கல்யாணம் நடக்கலன்னா எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படியா? என் பையன் மாதிரி ஒரு பையன் உங்களுக்கு கிடைப்பானா? இன்னொரு வாட்டி கார்த்திக் சாருக்கும் யமுனாக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு உங்க வாயால சொல்லாதீங்கம்மா. பாத்தியா? ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு எவ்வளவு வருத்தப்படுறான் பாத்தியா? அந்த செல்வா உங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றது நல்லா இல்ல சக்தி. நான் இதை சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் மாமா கிட்ட சொல்லி அமிச்சேன். மாமா வந்து பேசினாங்க. ஆனா உங்க அம்மா அவர் சொன்னதை மதிக்கவே இல்லையாமே. அப்படி என்ன சக்தி உங்க அம்மாவுக்கு அவங்ககிட்ட புது பாசம்? சாப்பிட வந்தான்னு உங்க அம்மா சொன்னாங்களாம். ஹோட்டல்னா 4 பேர் வரதான் செய்வான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நைட்டு உங்க வீட்லயே தங்குவானா? இதெல்லாம் என்ன புது பழக்கம்? ஏமா, ஆம்பளைங்க இல்லாத வீடு, 3 வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம், எப்படி ஒரு வயசு பையனை வீட்டுல தங்க விட்டாங்க உங்க அம்மா? நீ ஏன் சொல்லு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. இப்படி 2 பேரும் மாறி மாறி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என்னைக்கு எது தெரிஞ்சிருக்கு? நான் இதுக்கு தான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு. ஆனா நீங்க உடனே என்ன இங்க வான்னு சொல்லிட்டீங்க. அம்மா சக்தி, இல்ல இல்ல, எங்களுக்கு நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்லம்மா.
உன் பதில கேக்குறதுக்கு நான் உன்னை இங்க வர சொல்லவும் இல்ல. இப்படி எல்லாம் நடக்குது, நீ ஜாக்கிரதையா இருன்னு உன்னை எச்சரிக்கை பண்றதுக்கு மட்டும்தான் வர சொன்னேன். இது பார் சக்தி, நான் அன்னைக்கு என்ன சொன்னனோ அதையே தான் இன்னைக்கும் சொல்றேன். அதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. உன் கல்யாணம் நீ சொன்ன நாள்ல உனக்கு நடந்தே ஆகணும். நடந்தா அதே மேடையில கார்த்திக்கும் யமுனாவுக்கும் நிச்சயதார்த்தம். இல்லன்னு வச்சுக்கோ, நீங்க யாரோ நாங்க யாரோ. என்னம்மா நீங்க? சங்கிலி, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நீ தலையிடாத. நீ என்ன பேசுறதா இருந்தாலும் இதோ அவகிட்ட பேசிக்கோ. அதான் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல சக்தி, போய் உங்க வீட்டுல பேசு சக்தி. அவனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்ன இருக்கு? ஊர்ல எல்லார் முன்னாடியும் உங்களை எப்படி அவமானப்படுத்தினான் அவன். அவன் சங்காத்தமே உங்களுக்கு வேணாம் சக்தி. உன் குடும்பத்தையும் உன்னையும் பத்திரமா நான் பாத்துக்கிறேன் சக்தி. அந்த கன்ஃபியூஷன் தான்க்கா லவ். ஆமாக்கா, நீ செல்வாவை லவ் பண்ற. சக்தி, நீ எதுக்கும் கவலைப்படாத. மத்த மாப்பிள்ளைங்களை விரட்டின மாதிரி அவன் என்ன விரட்டலாம் முடியாது. என்ன ஆனாலும் உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுறேன். நான் உன்னை காதலிக்கிறேன் சக்தி. ஐ லவ் யூ. நீ ஆசைப்பட்ட மாதிரி யமுனா கார்த்திக் சார் கல்யாணம் நடக்கும். போய் மீனாட்சி அக்கா கிட்ட பேசு சக்தி.